உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். போட்டு 10 நாள் ஆகுது. 10 நாள் அதுக்கு உரிய நடவடிக்கை இல்லாமல் தண்ணியில் கிடக்கு. டெய்லி நான் 10 ஆள் 20 ஆள் வச்சு காய வச்சு சம்பளம் கொடுத்து மற்ற இதர செலவுலாம் பார்த்தா நடவு செலவு, அதாவது வருமானத்தை தாண்டி அதிக செலவில் போயிட்டுருக்கோம். நஷ்டத்தில் இயங்கிட்டு இருக்கிறோம். டெய்லி 10 ஆள் நெல்லை காய வைக்கிறோம், குமிக்கிறோம், திருப்பி மழை வருது நினையுது. தாழ்வான பகுதியில் களத்தை கொண்டு வந்து போட்டுக்கிட்டு தண்ணி நின்று குட்டி சோறு ஆகுது. இப்போ விவசாயின்னு எங்களை பார்க்க போனீங்கன்னா குருவை சாகுபடியில் ஏக்கருக்கு 10,000 to 15,000 நஷ்டத்துக்கு ஆளாயிட்டோம். மற்றும் ஒரு அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருவது கடலூர் மாவட்டம் பெண்ணாடத்தில் 10,000 நெல் மூட்டைகள் நேற்று பெய்த மழையில் நனைந்து சேதமடைந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் நெல்லை கொள்முதல் செய்யும் பொழுது ஈரப்பதத்தை கணக்கில் கொள்ளாமல் அதிகாரிகள் இந்த நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். ஈரப்பதத்தை கணக்கில் கொள்ளாமல் நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என்பது விவசாயிகளின் கோரிக்கையாக இருக்கிறது. கடலூர் மாவட்டம் பெண்ணாடத்தில் பெய்த மழையின் காரணமாக 10,000 நெல் மூட்டைகள் இந்த மழைநீரில் நனைந்து சேதமடைந்திருப்பதால் விவசாயிகள் தங்களுடைய வேதனையை வெளிப்படுத்திய அந்த காட்சிகளையும் நாம் தற்பொழுது பார்த்தோம். நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் தேங்கிய நீரை அகற்றும் பணியானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.